ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ. பேட்டில் ஆஃப் த உடன் ஸ்பூன்னு சொல்லுவாரு பீடாக். பட் ஓகே, எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி வாங்கேடையில நடக்க போகுது. வணக்கம் பீடாக். 7:30 கேம் மண்டே நடக்க போகுது இந்த கேமு. ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? இதுக்கு வந்து பில்டப் கொடுக்குற அளவுக்கு இல்லைனாலும் ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ், பிளேயிங் லெவனு எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க ரெண்டு டீமும்? யாரு உடன் ஸ்பூனை இந்த கேம்ல வாங்க போறாங்க? உடன் ஸ்பூன் கேமோ பிளே ஆஃப்ஸ் கேமோ நம்ம வியூவர்ஸை ஏமாற்றக்கூடாது. எனக்கு உடம்பு சரி இருக்கு முடியல. நம்ம செய்யறது என்ன, எதை எதிர்பார்த்து செய்யறோம்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நம்ம வியூவர்ஸ் எதிர்பார்க்கறாங்க, அவங்கள ஏமாற்றக்கூடாது. அதனால என்ன வேணா நடக்கட்டும், வில் கிவ் அவர் ஆனஸ்ட் அனாலிசிஸ். வி ஒன்ட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட். 2026ல இங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் ரொம்ப கம்மி, 223. பேட்டிங் செகண்ட் அதோட ரொம்ப கம்மி, 232. ஓகே. அதுக்கப்புறம் மும்பை இந்த போலிங்கை வச்சுன்னா ஆட போறாங்க எல்எஸ்ஜியோட. சரி, அது அப்புறம் பார்த்துப்போம். ஸோ இங்க 220 மினிமம் நீங்க அடிக்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ரெட் சாயில் எப்பவுமே சொல்லுவேன். விக்கெட் ஒண்ணுக்கு மேல விடலைன்னா எல்லா இதுவும் கல்ட்டுன்னு ஒரு 50லேருந்து 55 வந்துட்டு செகண்ட் ஃபேஸ்ல இருந்து கல்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 7 to 10ல ஒரு 42, 11 to 15ல ஒரு 60, 16 to 20ல ஒரு 60 to 65, 70 கூட வந்துடும். தட் டேக்ஸ் யூ டு 220. சீமர்ஸோட எக்கானமி ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 11.89. ஓகே, நல்லா போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 11.78. அவங்களுக்கு நிறைய காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிருக்கு. இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் வேர் த பேட்ஸ்மேன் இஸ் கோயிங் டு வின் எ கேம் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் யூ. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இப்போ மும்பை வந்துட்டு பிளேயிங் லெவன் எப்படி போகணும்னு சொல்றேன். உங்களோட இதை சொல்லுங்க. வில் ஜாக்ஸ், ரயான் ரிக்கல்டன், திலக் வர்மா, ஸ்கை ஷெர்பேந்திர தட்பட், நமன் தெர், ஹர்திக் பாண்டியா, ஷார்துல் தாக்கூர், அஸ்வினி குமார், அல்லா கசன்பார், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது இஷார். இப்படிதான் அவங்க போனோம். ட்ரெண்ட் போல்ட்டை வெளியே எடுத்திருக்கேன். அந்த இது ஜார்க்கண்ட் கிறிஸ் கெயில வெளியில் எடுத்திருக்கேன். அண்ட் இதுதான் வந்துட்டு என்னோட பிளேயிங் இது. ஷெர்பேந்திர தட்பட் உள்ள வரணும் அவங்களுக்கு. தட் கிவ்ஸ் யூ அனதர் டைமென்ஷன் ஃபார் தட் பேட்டிங். விக்கி ப்ளீஸ் லெட் மீ நோ, இது ஏன் ரகு சர்மாவை இங்க நான் வந்து இது பண்ணலன்னா, ரிஸ்ட் ஸ்பின்னர் வான்கடையில செம அடி வாங்குவாங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்துட்டு நான் அவங்களை எடுத்திருக்கேன். ஆர்எல்ஸ் I would definitely play Raghu Sharma here. I will bring Mohammad Ishar in place of him. Trent Bolt comes in place of Ashwini Kumar. Please give me your thoughts if you are okay with it, or if you want to add on, give your thoughts, or else we can go for LSG playing 11. நீங்களும் ஒரு ஒரு மேட்சும் சொல்லதான் சொல்றீங்க, அவங்களும் கேட்கற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதை பண்ண போறது இல்ல. ரகு சர்மா கண்டிப்பா ஆடுவாருன்னு தான் எனக்கு தோணுது பீடாக். ஏன்னா அவங்க ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை ஹிம் 2-3 கேம்ஸ் எப்படி பண்றாருன்னு பார்க்க போறாங்க. பிகாஸ் ரொம்ப அவர் யங்ஸ்டரும் கிடையாது. ஒரு வருஷம் இந்த இந்த ஒரு 3-4 கேம்ஸ் ட்ரை பண்ணிட்டு எப்படி அவர் செட் ஆறாரு இந்த டீமுக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலான்றத வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போத்துல இருந்து. முகமது இஷார் சொன்னீங்க, ஐ ஹோப் ஹி கெட்ஸ் அ கேம். முகமது இஷார் அண்ட் அஸ்வினி குமார் 2 பேரும் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. திருப்பி ட்ரெண்ட் போல்ட்டை வச்சே போறதுக்கு கூட வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த பிளேயிங் லெவன் ஆடுவாங்கன்னு தெரியல. நல்ல பிளேயிங் லெவன் கொடுத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுவேன்னா குவிண்டன் டிகாக், ரிக்கல்டன் 2 பேருமே ஓபன் பண்ண வச்சுட்டு வில் ஜாக்ஸ் 3வது ஒரு ஆளு. ஓ அப்படியா, அவர் இன்னும் சரியாகலையா? சரி, ஓகே. குவிண்டன் டிகாக் சரியாகலாம். இந்த இந்த பிளேயிங் லெவன் ஓகே. குவிண்டன் டிகாக் சரியாயிட்டாருன்னா அவங்க 2 பேரும் ஓபன் பண்ணி அது எப்படி சூட் ஆகுது, அடுத்த வருஷத்துக்கு எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அதை யோசிப்பேன். இதெல்லாம் ஓகே. மும்பை கூட ஓகே, ஓரளவுக்கு ஏதோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்எஸ்ஜி வந்து இந்த பிளேயிங் லெவனா இருக்கட்டும், அவங்களோட அந்த இம்பாக்ட்ஸ் அப்ப யூஸ் பண்றதா இருக்கட்டும், பயங்கர வந்து ஒரு பேசும் பொருளாவே இருந்திருக்காங்க இந்த சீசனு. எல்எஸ்ஜி என்ன பண்ண போறாங்க இந்த கேமுக்கு அகேன்ஸ்டா? ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் பேக். ஒரு பிளேயிங் லெவன் சொல்றேன், கரெக்டா இல்லையான்னு பாருங்க. ஐடன் மாக்ரம், மிச்சேல் மார்ஷ், ரிஷப் பண்ட், ஜாஷ் இங்கிலீஷ், நிக்லஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, முகுல் சௌத்ரி, மோஷின் கான், பிரின்ஸ் யாதவ், முகமது ஷமி, திக்வேஷ் சத்தி. And their impacts are based on the conditions is Avesh Khan or Manimaran Siddharth. ஸோ இது வந்து அவங்களுக்கு மாக்ரம், மார்ச், பண்ட், இங்கிலீஷ், பூரன், பதோனி, முகுல் சௌத்ரி 7 பேட்ஸ்மேன் கொடுக்குது. மொஹின் கான், பிரின்ஸ் யாதவ், முகமது ஷமி 3 பேரும் நல்லா போடுறாங்க. திக்வேஷ் சதி 4வது போலர். 5வது போலர் பேஸ்ட் ஆன் ஹவு த கண்டிஷன்ஸ் ஒர்க் இஸ் ஆவேஷ் கான் ஆர் சித்தார்த். 5 ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ், 7 பேட்ஸ்மேன். இப்படிதான் அவங்க போகணும். இதுக்கு மேல அவங்க டீம் அவங்க பெட்டரா ஆக்க முடியாது. யூ ப்ளீஸ் லெட் மீ நோ யூ ஹவ் எனி அதர் ஃபீட்பேக்ஸ் வேர் திஸ் டீம் கேன் பி 12 can be made better than what I am suggesting. Please add on before we go for win factors.
ஃபிங்கர் ஸ்பின்ல வந்து கொஞ்சம் எம்பசிஸ் பண்ணுவாங்க. அதை தவிர பேட்டிங் ஆர்டர் சூப்பரா செட் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் வேற வந்துடுறாருன்னு சொல்றீங்க. ஸோ அதனால பேட்டிங் ஃப்ரண்ட்ல வேற லெவல்ல இருக்க போகுது. இதெல்லாம் விடுங்க. இந்த கேமோட வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது? எந்த எந்த ஃபேஸ் வந்து புதக்குழியா இருக்க போகுது? எப்படி இவங்க அப்ரோச் பண்ண போறாங்க? எட்ஜோட கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் 8 ஓவர் இங்க எப்படி ஆடுறதுன்னு தான் கணக்கு. லாஸ்ட் மேட்ச் இங்க ஆடினாங்க ஹை ஸ்கோரிங் கேம். மும்பை 110 ஃபார் 1, எஸ்ஆர்எச் 126 ஃபார் நோலாஸ். ஓகே, வில் ஜாக்ஸ் இஸ் வில் ஜாக்ஸ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரயன் ரிக்கில்டன் நல்லா ஆடுறாரு இன்னைக்கு. அந்த மேட்சும் சென்னையோடய நல்லா ஆடினாரு. அவங்களோட நம்பர் 3 நமன்தீர் இறக்குறாங்க. நமன்தீர் நல்லா ஆடுறாரு. பட் தேர் வேஸ்டிங் நமன்தீர் அட் நம்பர் 3 வேர் திலக் ஹேஸ் டு கம் இன். அதை அவங்க கேட்க போறது இல்ல. மார்க்ராம் இஸ் பிளேயிங் வெல், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மார்ச் இஸ் பிளேயிங் வெல், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரிஷப் பண்ணிட்டு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இருக்காரு அப்படின்றதுனால இவங்களோட டாப் 3யும் பாத்தீங்கன்னா, அவங்களோட டாப் 3யும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங்கா சொல்ற மாதிரி இல்லை அப்படின்றதுனால இதுல எதுவும் பெருசா எட்ஜ் கொடுக்க முடியாது. இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் போலிங் இங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பும்ரா நோ மேட்டர் வாட், பழைய மாதிரி பும்ரா இல்லைன்னாலும் பும்ரா. ஆனா பிரின்ஸ் யாதவ் நல்லா போடுறாரு, முகமது ஷமி நல்லா போடுறாரு, மோஷின் கான் பயங்கரமா போடுறாரு. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். வி cannot டேக் them ஃபார் granted அப்படின்றதுனால அங்க பும்ரா மட்டும்தான் நல்லா போடுறாரு. மற்றவங்கள செம அடி வாங்குறாங்க. போல்ட்டர் ஷூரா ஆட மாட்டாங்க. இந்த யங் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் அலாங் வித் ஹர்திக் பாண்டியா கேன் சப்போர்ட் பும்ரா இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ். இந்த ப்ளீடிங்கா அதுவும் எனக்கு தெரியல. ஜாஷ் இங்கிலீஷ் வந்ததுனால அவங்களோட பேட்டிங்ல எனக்கும் பெட்டரா இருக்கனால அந்த எட்ஜ் கொஞ்சம் ஸ்லைட்டா எல்எஸ்ஜிக்கு இருக்குன்றதுனால இது எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் நடக்கும்போது மும்பை இஸ் கோயிங் டு பி த டாப் ஃபேவரட் டீம் டு கெட் இன்டு பிளே ஆஃப்ஸ் சொன்னா ஐ ஃபீல் எல்எஸ்ஜி வில் ஹேவ் அ ஸ்லைட் எட்ஜ் ஆஃப் 52-48 அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் என்ற ஆனஸ்டான ஒரு இதை நான் சொல்றேன். ஐ மைட் கோ ராங், பட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் and the return of Josh Inglis, I feel LSG will have a little bit of a power in their playing 12 நினைக்கிறேன். விக்கி, please give your edge. நம்பர் 1ல இருந்து பக்கத்துல 0 போட்டு நம்பர் 10 ஆக்கிட்டாங்க மும்பைய. இதெல்லாம் நான் வந்து டைஜஸ்டே பண்ண முடியல என்னால. பட் நீங்க இந்த மாதிரி ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கீங்களே, நான் என்ன நினைக்கிறேன் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஹோம்ல பேட்டிங் நல்லா ஆடுறாங்க. அட்லீஸ்ட் போலிங்ல ரன் கொடுக்கலனாலும் பேட்டிங்ல ஆடுறாங்க டீசெண்டா ஓரளவுக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால வந்து ஐ ஹோப் தே பேட் வெல். ஸோ அதனால 51-49 டு எம்ஐ கொடுக்குறேன். பாருங்க, எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜில 51-49 கொடுக்குற அளவுக்கு என்ன புஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து எனக்கு மனசே ஆறல. பட் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் ரொம்ப 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 டாக்டிக்கலா நிறைய மிஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். டாக்டிக்கல், ஸ்ட்ராட்டஜிக்கல் எல்லாத்துலயுமே நீங்க சொல்ற மேத்தமெட்டிக்கல், பிசிக்கல், மென்டல் எல்லாத்துலயுமே மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீசன் அவங்களுக்கு திரும்பி வரவே கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. கன் ஸ்குவாட், அதாவது கடப்பார ஸ்குவாடை வச்சுன்னு இப்படி ஆடினது ரொம்ப ரொம்ப தப்பு பீடாக். அது மட்டும்தான் எல்லா ஃபேன்ஸு எல்லாருக்குமே வருத்தம். அதை தவிர வேற எந்த வருத்தமும் கிடையாது. கிரிக்கெட் வந்து ஆன் தட் டே T20 கேம் யாருக்கு எந்த பக்கம் வேணா போகணும். பட் ஆனா இந்த வாட்டி வந்து 51-49 வந்து கொடுக்குறேன். டக்குன்னு கேம் சேஞ்சர்ஸை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்டம்ப் பீடாக் போயிடலாம். கேம் சேஞ்சஸ் நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். திலக் வர்மா நம்பர் 3 இருக்குங்க. ஐ எம் கோயிங் டு பிக் திலக் வர்மா அகைன். அவரை ஸ்பாயில் பண்றீங்க நம்பர் 5ல. அண்ட் வந்து அங்க வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் a big fan of Josh English. He is going to play his first game. I'm still putting my money on Josh English. So Tilak Verma from MI and Josh English from LSG. Your choice, Vicky. குவிண்டன் ரயன் ரிக்கில்டன் ஃப்ரம் எம்ஐ அண்ட் ரிஷப் பந்த் இந்த மேட்ச் அடிப்பாருன்னு தோணுது. ஏன்னா போன வாட்டி மும்பைல ஒரு 100 அடிச்சாரு. அதனால ரிஷப் பந்த். ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்ல குவிக்கா ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், டக்குன்னு கேட்கிறேன் பாருங்க. தருண் மாலோலன் 4008 கேட்டிருக்காரு. ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் வெல் and you guys are actually doing the show well. My question is very basic. Why do you think legends like Bhuvi, Shami, Chahal are left out of the Indian team, even though they have good relevance till date in IPL? During IPL and other domestic tournaments, everyone accepts that the fact that they are the best bowlers undisputedly, yet their names are not even heard outside during any squad selection of Indian team, at least in the recent times. Whenever I think of this, I don't get an answer, and to be honest, as a fan, I am a bit worried for them. My opinion is youngsters can wait when the OGs are firing. Your views, Speedock? இப்ப யார் சொன்னாரு? ஷமி, புவி, அப்புறம் ஷமி, புவி, செஹல் 3 பேர் நல்லா பண்றாங்கன்னு சொல்றாரு. அதாவது செஹலுக்காவது இப்ப ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி வந்து இப்ப ஐபிஎல்ல சரியா பண்ணல. வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் டிராஃபில ஜெயிச்சு கொடுத்தது வருண் சக்கரவர்த்தி, ஏசியா கப் ஜெயிச்சு கொடுத்தது வருண் சக்கரவர்த்தி. அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் பவுலர் நீங்க பார்க்கவே முடியாது. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. வாஷிங்டன் சுந்தரம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க போலிங்கே எங்கேயும் கொடுக்கறது இல்ல, அங்கேயும் வச்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் யாரையோ ஒரு ஸ்பின்னரை நான் விடுறேனே. அதை தவிர குல்தீப்
குல்தீப்பும் பயங்கரமா குல்தீப், ரவி போட்டிருக்காரு. பிஷ்னாயும் இருக்காரு. இல்ல ரவி பிஷ்ணாய் அவங்க கன்சிடர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதனால குல்தீப் அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அன்பார்ச்சுனேட்லி செஹலுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லலாம். இப்ப இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கும்போது அன்பார்ச்சுனேட்லி இவர் சொன்ன வந்து அந்த ஷமியா இருக்கட்டும், ஷமியை பத்தி நான் ட்வீட் போட்டே இருக்கேன். ஷமி எல்லாம் வந்து இங்கிலாந்தோட ஆடி இருந்தாருன்னா விட்டு ஆட்டிருப்பாருங்க. ஷமி ஹஸ் ப்ரூவ்ட் இஸ் ஃபிட்னஸ். ஷமி இஸ் bowling பியூட்டிஃபுல்லி. டெத் ஓவர்ஸ்ல யார்கர் போடுறாரு, புவனேஸ்வர் குமார் என்னமா போடுறாரு. சேனா கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஷமி இந்த பர்ஸ்டை தான் வந்து 2018ல விராட் கோலி கேப்டன்சி பண்ணும்போது இந்த டெஸ்ட் சீரிஸுக்கு இவங்கள தான் கொண்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, புவனேஸ்வர் குமார், பும்ரா, ஷமி ஆடவே முடியல. ஆஷிமாம்ல சொன்னாரு அன்பிளேபிள். அந்த காலத்துல வந்துட்டு மார்ஷல், கார்னர், ராபர்ட்ஸ், ஹோல்டிங்ன்றாங்க. இந்த அட்டாக்கை ஆடி பாருங்க, நாலா பக்கமா அலைய விடுறாங்க எல்லாருங்கும் போது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், ஏஜ் இஸ் அ நம்பர். நீ வந்து ஏஜ் எல்லாம் பார்க்கவே பார்க்காத. அவன் பர்ஃபார்ம் பண்றானா ஒண்ணு, ரெண்டாவது இஸ் he மீட்டிங் த requirements ரெண்டு, மூணாவது இஸ் he fit enough declared by the medical team as per the guidelines what you have set for the Indian team. அந்த கைட்லைன்ஸை அவன் இது பண்றானா நீ எடுக்கணுங்கும் போது இப்ப கரிய பூசிட்டு இருக்காரு முகமது ஷமியும் சரி புவனேஸ்வர் குமாரும். கோடி விக்கெட் எடுத்தாரு டொமஸ்டிக்ல முகமது ஷமி, விஜயசாராலே விக்கெட் எடுத்தாரு, ரஞ்சி டிராபில விக்கெட் எடுத்தாரு, ஐபிஎல்ல நல்லா போடுறாரு. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் வாங்குற அளவுக்கு போலிங் போடுறாரு. இஸ் ஜஸ்ட் ரெக்கிங் த ஆப்போசிஷன் அண்ட் இஸ் bowling gun யார்கர்ஸ் இந்த டெத் அப்படின்றதுனால ஒன்ஸ் மூட் ஆன் ஃப்ரம் சம்மன் ஐ எம் நாட் கோயிங் டு கம் பேக் டு யூ அந்த வேலையெல்லாம் சொல்லவே சொல்லாத. Both these guys definitely deserve a breakthrough, deserve a comeback, provided if you're meeting the fitness deadlines. They have already shown the world what they are capable. I will never write them off. எங்க கயானா அமேசான் வாரியர்ஸ் இந்த வருஷத்தோட தான் ரிட்டையர் ஆறாரு இம்ரான். இஸ் 47 years old. 40 போன வருஷம் இஸ் 46 years old. He won the captain as a global super league, man of the series in the global super league ல 46 வயசுல. CPL is the highest wicket taker in the tournament at 46, which we lost the CPL final narrowly to Trinbago Knight Riders. அதனால அவரு எனக்கு சக்தி இருக்கு, நான் ஆடுறேன், பர்ஃபார்ம் பண்றாங்கும் போது நான் போய் அவர்கிட்ட போயிட்டு நீ வெளியில உட்காரு பிகாஸ் யூ ஆர் டூ ஓல்ட் நான் சொல்லக்கூடாது. இஃப் இஸ் நாட் ஃபிட், இஸ் டிராப்பிங் கேச்சஸ், கண்ணு தெரியல, ஃபிட்னஸ் டெட்லைன்ஸ் மீட் பண்ண முடியலன்னா நீங்க சொல்றது ரைட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் ஷமியா இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், they should be given a comebackன்றது என்னோட தாழ்மையான கருத்து. Okay, if you please want to add on, or else we'll go for a glittering finish for the wooden spoon contenders. பிரில்லியண்டா சம பண்ணீங்க பிடாக். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான். யங்ஸ்டர்ஸோட பர்ஸ்ட் இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் தான். க்ளோசிங் தாட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கிளிட்டரிங் உடன் ஸ்பூன் யார் வந்து டேஸ்ட் பண்ண போறாங்க, நம்பர் 10க்கு சண்டை போடுறாங்க, யார் அவங்க அப்படின்றத ஒரு க்ளோசிங் தாட் அழகா சொல்லுங்க பாப்போம். வருத்தமா இருக்கு சொல்றதுக்கு. நல்லா வாழ்ந்த குடும்பம் மும்பை. ஓகே, கெட்டவன் நல்லா வாழலாம், நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போயிட்டு இருக்கான். இப்ப வருத்தமா இருக்கு சொல்றதுக்கு. அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு நீங்க குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கன் ஆக்ஷன், கன் ரிட்டன்ஷன்ஸ், கன் பிளேயிங் ஸ்குவாட் யூ காட். நீ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கடைசி நாள் நீ ஒரு மேட்சை ஜெயிச்சா குவாலிஃபை ஆகணும், குவாலிஃபை ஆல வெளியில போறேன்னா வெல் பிளேடுன்னு 2 மாசம் கஷ்டப்பட்டிருக்க, ஒரு நாள் கடைசியில வந்து ஜெயிச்சா நீ உள்ள போகணுன்ற சுச்சுவேஷன்ல உள்ள போல, பரவாயில்ல அப்படின்னு. 9 மேட்சுக்கு அப்புறம் யூ ஆர் நாக்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வித் 5 matches to go இஸ் நாட் வாட் a trend a 5-10 champion should set. எல்எச்சி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், உங்களோட பாதை முள் பாதையா இருக்கும். டெரிபிள் ரிட்டன்ஷன்ஸ், டெரிபிள் ட்ரேட்ஸ், டெரிபிள் ஆக்ஷன் பிளான்ஸ், டெரிபிள் ஸ்ட்ராட்டஜி, டெரிபிள் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ், டெரிபிள் அப்படின்றதுனால அந்த இதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது unfortunate இது, to be very honest with you, but let us only wish for the best. At least நீங்க ஜெயிக்க முடியலனாலும் no one wants to finish on the bottom of the table. LG will be bolstered by the arrival of Josh English. பாப்போம் அது எந்த அளவுக்கு இது பண்ணணும்னு. வில் ஜாக்ஸ் வந்தும் இவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, 2 மேட்சும் தோத்துட்டாங்க. எந்த அளவுக்கு இவங்க போக போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. விஷ் போத் தி டீம்ஸ் வெரி குட். ஆல்ரெடி அடி வாங்கின்னு வந்திருக்காங்க, அவங்கள வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஷுட் ஒன்லி என்கரேஜ் them. They also have some கோல்ட் பிளடட் ஃபேன்ஸ். அவங்களாம வந்து ஜெயிக்கணும் இன்னொன்னு ஆசைப்படுவாங்கன்றதுனால டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. We wish both MI and LG all the very best. We'll come back and do a detailed review on this where I put my money, giving a slender edge on LG. Vicky has opted for Mumbai Indians. யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். 99ல இருந்து 100க்கு அவர் போறாரான்னு. We'll come back and do a detailed review on this game, which team has gone on top of the other with your very own accurate 99%
Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.